உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரிதான், அதாவது 7 கண்டங்களா, ஆமாம் 7 கண்டங்கள் அல்லது 8 கண்டங்கள், எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த பூமியில் நீங்க எங்க வசிப்பராக இருந்தாலும் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி நடக்கும்? இது என்ன அதிசயமா? எப்படி நடக்கும் சார்? காலபுருஷனுக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய சூரியன், நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய கால நேரம். புரியுதுங்களா? அதாவது சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி பள்ளியறை பூஜை நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும், நிறைய பழங்கால கோவில் இருந்தால் பள்ளியறை பூஜை நடைபெறும். அன்றைக்கி பூரா பூஜைகள்லாம் நடைபெற்று ராத்திரி நடைய சாத்தும் போது, கோவில் சாத்தும் போது அஸ்திர தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை காவலாக கொண்டு சிவபெருமான் வெளியில் வந்து அம்மாவுடைய பள்ளியறை ரூமுக்கு போவாங்க. திரும்ப காலம்பரை வந்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான் சூரியன் அம்மையாக விளங்கக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வராரு, அம்மா வீட்டுக்கு வராரு, தாய் வீட்டுக்கு வராரு. இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த சூரியன் குரு சூரியன் தொடர்பு சார், ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்குமே ஆனால் அவன் மிகப்பெரிய ராஜாவா வருவான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இன்னைக்கு அவன் கஷ்டப்படலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அந்த தசாபுத்தி சூரிய தசையோ குரு தசையோ வந்ததுன்னா உங்களை டாப்ல தூக்கி விட்டுடும். அப்பதான் நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க, அப்பதான் நல்லது நடந்திருக்கும். அப்போ நீங்கள் இந்த பூமியில் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், நீங்கள் எங்கே வசிப்பவராக இருந்தாலும் சரிதான். குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கான வழி மெயினாக அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அல்லது பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, மெயினாக மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், யாரெல்லாம் அரசியலில் ஈடுபட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இப்போ சமீபமாக உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கர்மா விலகுவதற்கு, அந்த கர்மானா பாவம், செய்த பாவங்கள். அப்ப இந்த கர்மா விலகுவதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? தர்மம் செய்தால் பாவம் விலகும், இவ்வளவுதான் விஷயம் சார். வாங்கினதால வந்த பாவம் கொடுத்தால் தீரும். இது நான் சொல்லலைங்க, குருநாதர் சொன்னது, நம்ம ரிஷிகள் சொன்னது. எதுக்குங்க அப்புறம் அன்னதானம் பண்றோம்? அப்போ எப்படி கொன்ன பாவம் தின்னா போகும்னு விளையாட்டுத்தனமா ஒரு பழமொழி சொன்னாங்களோ, அதை போல வாங்கிய பாவம் கொடுத்தால் தீரும். தர்மம் செய்தால் கர்மா தீரும். தர்மம் செய்யணும், இதுதான் விஷயம். அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பாவ கர்மாவால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னை ஆட்டி படைக்கிறது சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம். கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கான விடிவு காணும் முழு விவரங்கள் உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். கும்பராசி. கும்பராசி என்பர்களே, ஆடி மாசம் பெரிய விஷயம் என்னன்னா, 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்து. பொதுவா இந்த 7ஆம் அதிபதி 6 அல்லது 8க்கு போகக்கூடாது. வேற எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த ஜாதகமா வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க வேணா பாருங்க, 7ஆம் அதிபதி 6க்கு போனாலும், 7ஆம் அதிபதி 8க்கு போனாலும்,
திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது இந்த கும்பராசிக்கு அப்படியே பிறந்தோம். சில பேர் வீட்டை விட்டு வெளியில ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு 20 வருஷம் நல்லா சிறப்பா போகும். அப்புறம் திடீர்னு ஒரு டேமேஜ் ஏற்படும், ஒரு பெரிய பிரிவுகள் ஏற்படும், எல்லாம் விபத்துக்கள் ஏற்படும், பெரிய பெரிய இழப்புகள் ஏற்படும். இதெல்லாம் இந்த கும்பராசிக்கு தான் பொருந்தும். ஒரு 20 வருஷம் என்னைக்கு திருமணம்னு அது வரலும் ஜாலியா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியா இருந்திருப்பாங்க. திருமணம்னு பண்ணியாச்சுன்னா டமால் டுமில் தான், சண்டை சச்சரவுகள் தான். அது கும்பராசிக்குன்னு உரியது. அது சனியுடைய வீடு, அது ஒரு சட்சாடக தோஷம். அப்போ கும்பராசி என்பர்களே, 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு குருவோடு இணைவு, குரு சூரியன் தொடர்பு. உங்களை பார்க்கல, அப்போ உங்களுக்கு பார்க்கலையே, எங்களுக்கு என்ன சாமி இருக்கு, எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம எங்கேயாவது மறைமுகமா ஒரு மரத்துக்கடியில போய் 2 கிரகம் ஒன்று சேர்ந்துட்டு போகுது, எங்களுக்கு என்ன சாமி பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா, பாத சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சார், சனி பகவான் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாருங்க. இது நல்ல செய்தியா இல்லையா? கும்பராசி என்பவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பல தடைகள், பல கஷ்டங்கள், இதுக்கு யார் காரணம்னா நம்ம தான தலைவர் சனி பகவான் தான் காரணம். 7.5 சனி தான் காரணம், பாத சனி தான் காரணம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு யாரு பிரச்சனைனே தெரியல, யார் எதிரினே தெரியல. சம்பந்தமே இல்லாம குரு கூட போய் சண்டை போடுறது, சம்பந்தமே இல்லாம சூரியன் கூட போய் சண்டை போடுறது, அவனுங்க மட்டும் அவங்க 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 வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கும்பராசி பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, ராகு ஒரு பிரச்சனைக்கு காரணம். கலகத்தை பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துப்பாரு. இவர் தான் எழுந்து பட்டுன்னு ஒரு போட்டு விட்டு ஒண்ணுமே தெரியாம போய் படுத்த உட்காந்துருப்பாரு. இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருப்பானுங்க, ஒரு கலகம் பிறந்துரும். நடக்குதா? நிறைய கலகங்கள் ஏற்படும், உங்களை பத்தின கலகங்கள் ஏற்படும். குறிப்பா இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு, இந்த மார்ச் மாசம், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஒரு 4 மாசமா தேவையில்லாத வீண்படி அவமானங்கள், தலை குனிவுகள், கஷ்டங்கள், கலகம். வீடா, குடும்பமா, வேலை செய்யற இடமா, தொழிலா, பார்ட்னர்ஸா, பிசினஸா, கலகங்கள், அதனால் வரக்கூடிய தொந்தரவுகள் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? இதுதாங்க ராகு செய்கிற வேலை, இதுதாங்க சனி பண்ற வேலை. ஆனா கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, டோட்டலாவே இந்த 2026க்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கிரக மாற்றங்கள்லாம் அமைந்து 2027ல நீங்க சூப்பரா ஆயிடுவீங்க. 2027 ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துறேன் நான் உங்களை, வாராகி ஆசீர்வாதம். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ லைவா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, இமீடியட்டா உங்களை என்ன காப்பாற்றணும், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், நிச்சயமா கேளுங்க, அதை நம்ம செய்யறோம். அப்ப பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து ஆடி மாசம் பிறந்ததுன்னு சொன்னா கும்பராசிக்கு நல்ல நேரம் பிறக்குது. ஏன்னா மெயினா சனி வக்ரம் பெற்று கீழே வரப்போறாரு, பின்னோக்கிய பார்வை. அதே போல ராசியில் இருக்கக்கூடிய ராகு விடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள் கும்பராசி அன்பர்களே. முதல்ல உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமான கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பேசிக்கா, அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். அதுக்கு நிறைய தர்மங்கள் செய்யுங்க. செய்த பாவம் போனா கர்மா போக வேண்டும் என்று சொன்னால் செய்த பாவம் தீர தர்மம் செய்யுங்கள் கும்பராசி அன்பர்களே.